புள்ளைங்கள நல்லா இதுக்கு கூட்டுவாங்க. இந்த பெஞ்சு போயிடுச்சு. பெஞ்சுக்கார இன்னைக்கு கொல்ல போறாங்க நாத்தால. இந்த பெஞ்சு வச்சுதான் 2 கூத்து ஆடணும். இதுவும் போச்சு. மகாராஜா நாட்டு பேர் தெரியுது. உன்னை பார்த்தா தெரியுதா என்ன பார்த்தா தெரியுதா? சபையில வந்து ஏங்க அம்மாவாச்சி திரளாட்டுமே இருக்குதுங்க. அந்த சபையில வந்துக்கிறீங்களே யாரும் தெரியலீங்க. உன்னை பார்த்தா அந்த கேடுற 6 பேரை மாதிரி பிடிக்கிறாங்க. இல்ல அன்னைக்கே சொல்லிவிட்டா ராஜேஷ். சரி ரைட்டு. ஆமா எதுக்கு இந்த குளிர் காலத்துல நடுக்க எடுத்துக்கிட்டு எதுக்கு உனக்கு இந்த வேலை? மகாராஜா சீராக வந்திருக்கும் தெய்வ சபை அழகமர்ந்த அம்மார்களும் வெள்ளாகமர்ந்த தாய்மார்களும் சபா சபா சொல்லப்பட்ட சபா பேரபடி சொல்லப்பட்ட சபா 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 அதுவே தெரியாது. அடிச்ச கொள்ளு வரமாட்டாங்க. பஸ் ஏறி போறேன். என்ன ஒடியார மாட்டா கூத்து நின்று போயிருமா? எதுக்கு உனக்கு இந்த வேலை வச்சு? மகாராஜா கூப்பிட்டீங்களா? ஆமா ஈடு மட்டும்தாங்க. ஆமா ரைட்டு. சபா சபா வேதம் என்று சொல்லப்பட்ட நீங்க தாங்க ஈடு சொல்ல சொன்னீங்க. ஓய் கேள்விக்கு பதில், பதிலுக்கு கேள்வி. ஜாக்கிரதை. சபா சபா வேதம் என்று சொல்லப்பட்ட சபா 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 வேதம் என்று சொல்லப்பட்ட கணம் குணதனவான்கள் என்ன புட்டே தெரியல. கணம் குணதனவான்கள் கலம் என்ன கலம் குணம் நலவான்கள் கண குணதனவான்கள் என்ன புள்ளே தெரியல. விடுங்க இன்னைக்கு சொல்லியேதான் ஆகணும். கண கல குணதனவான்கள் குணநலவான்கள் குணதனவான்கள் என்ன புள்ளே தெரியும். குண தனவான்கள் நலவான்கள் சபா சபா வேதம் என்று சொல்லப்பட்ட சரி. இந்த மாபெரும் சபையிலே சிறியோர் பெரியோர் தாய்மா யாவற்றும் அமர்ந்திருக்காங்க. கல்லெல்லாம் என்னங்க கல்லெல்லாம் அண்ணன் சர்க்கார் முட்டுக்கல்லுங்க கத்துக்கிறது ரொம்ப நாள் ஆகும். ஆமாங்க. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகாது. கல்லெல்லாம் மாணிக்க கல்லே ஆகாதுங்க. சொல்லலாம் என்னன்னு தெரியல. சொல்லாகாது. சொல்லலாம் அச்சர் சொல்லா அச்சர் சொல்லாகாது. தன்னை போல் இந்த மாபெரும் சிலையை நாட்டிய மகள் பள்ளிக்குள்ள சிராமணிகள் காரால வசூத்திருந்த கவுண்டமார்கள் பத்திரகாளி வந்து நாடாருமார்கள் ரெட்டியாருமா செட்டியாருமா தேவேந்திர குலமா ஆதி திராவிடர் அழிவுதி மக்கள் யாவற்று பேரும் ஓர் இனமாகத்தான் வந்திருக்காங்க. அமர்ந்திருக்கும் கூடிய சபைகளுக்கு செய்யடா ஒரு வணக்கம். வணக்கம். நம்பால் ஆதிபராசக்தி ரேணுகாபத்திரி மாரியம்மன் மாரியம்மன் உன் ஜென்மத்திலே சரி ஏங்க சும்மா சாலாக்கள் என்று பேசுவோம். வரவான்னு பேசிக்கிறீங்க.
உன் ஜென்மத்திலே ரேணுகபத்தினியாக பிறந்தவள். சரிங்க. ரேணுகபத்தினியாக பிறந்து ஜமதக்கினி மகாமுனிவரை கல்யாணம் செய்தார். சரி. ரேணுகபத்தினிக்கும் ஏரியால சத்தங்க. பிள்ளைங்க வாய் மட்டும் எங்க போனா அடங்குறதில்ல. நான் பார்த்தேன். அப்படித்தான் இருப்பேன். விடுங்க போடுங்க. இப்போ 10,000 ஒரு கோட்டை பிடிச்சிட்டு போ. அதனால் ஜமதக்கினி மகாமுனிவரை கல்யாணம் செய்து சரி. 5 பேசாமரியா அஞ்சு பிள்ளைங்களை பெற்றான். 5 பிள்ளைங்க. ஆமா. ரேணுகாபத்தினி. சரி. 5வது பிள்ளை தான் பரசுராமன். 5வது பிள்ளை தான் பரசுராமன். ஆமா. சரி. அந்த ரேணுகபத்தினிக்கு என்ன வேலை? என்ன வேலைங்க? காலையில எந்திரிப்பா, ஆத்தங்கரைக்கு போவா, தலையோடு தண்ணி ஊத்திக்குவா. தண்ணி ஊத்திக்கிட்டு ஈரப்படுறதையோட ஆத்துல இருக்கிற பச்சை மண்ணை கூட்டி ஒரு பானையா செய்வா. ஓ, தினமும் காலையில தண்ணி ஊத்திக்கிட்டு ஆத்துல இருக்கிற பச்சை மண்ணெல்லாம் கூட்டி தினமும் ஒரு பானையா செய்வா. பானை செய்வாங்க. அந்த பச்சை பானையில தண்ணி மூடிட்டு வந்து புருஷனுக்கு பாத பூசை பண்ணுவாங்க. ரேணுகாபத்தினி பச்சை பானையிலேயே தண்ணி மூடிட்டு வந்து பானை பச்சை பானையில தண்ணி மூடவில்லைன்னு சொல்றாங்களே, அவதான் இந்த மாரியாய். பச்சை பானையில தண்ணி மூடிட்டு வந்து சரி புருஷனுக்கு பாத பூசை செய்வா. ஒரு நாள் ஆத்தங்கரை சென்றா, தலையோடு தண்ணி ஊத்திக்கிட்டா. சரி. பச்சை மண்ணில பானை செஞ்சா. அவங்க நம்ம கூத்தாடி கதை சொல்றது விளையாட்டு மாதிரி தெரியுது. ஆமாங்க. அதனால கூத்து அந்த மாதிரி ஆகிப்போச்சு. என்னங்க பண்றது, எல்லாம் சினிமா மாதிரி ஆயிடுச்சு. அதனால பச்சை பண்ண தண்ணி முள்ள போனா அப்ப கார்த்திகை அர்ஜுனன் ஏமா கொஞ்சம் கம்மன் தான் இருக்குமா கத்துக்க இப்படியே தாங்க நானும் தினம் ஒரு அப்படிப்பட்ட கூத்தாடி கிடையாது, எல்லாரும் மாதிரி கிடையாது. ஆமா, அதாவது நாடு சொர்ணகாந்தாபுரி பட்டணம். சொர்ணகாந்தாபுரி பட்டணம் உங்க நாடு. நீர்வளம், நிலவளம், படிவளம் பொருந்திய மண்ணெல்லாம் பொன்னாக விளையும் என் தென்னகம், என் சாம்ராஜ்யம் சொர்ணகாந்தாபுரி பட்டணம். சொர்ணகாந்தாபுரி பட்டணம். சொர்ணகாந்தாபுரி பட்டணத்தை 6 ஒரு கடமை தவறாமல் அரசாட்சி வரக்கூடிய என் பெயரோ சத்யசீல. அப்படி என் பெயர், அப்படி சத்யசீலனாக இருந்தாலும் தாடி தாடி தகவாரி
மாபெரும் சபையில கேட்டு கொடுப்பது தெய்வ குலம், மனித குணம். மனித குலம். பழகிட்ட பேசுறாங்க ரைட்டுங்க. கேட்டு கொடுப்பது மனித குணம், கேட்காமல் கொடுப்பது தெய்வ குணம். கேட்டும் கொடுக்காம இருக்குது அது ஒரு தனி குணம். அதனால நாம கொடுத்தா வச்சிருக்கோம் இல்லைங்க, இல்ல இல்ல. இந்த 10 பைசா பவுடர் இல்லன்னா உன்னை சாணியால கூட வச்சுக்க மாட்டாங்க. ஆமாங்க, 4 நாளைக்கு எங்கேயோ போனதை வச்சு 10 பைசா பவுடர் மூஞ்சில இல்லன்னா 10 பைசா சாணியால கூட வச்சுக்க மாட்டாங்க. ஆமாங்க. அதனால இந்த கலை நம்மள வாழ வைக்குது. இந்த கலை நம்மள வாழ வைக்குதுங்க. வாழ வைக்குது. நம்மை பார்த்து பாசத்தோடு, அன்போடு, அரவணைப்போடு, ஆசையோடு நான் வந்த உடனே, ஆனா சிறுகால் மட்டத்துக்கெல்லாம் தெரியாது, நிறைய பெரியவங்க என்ன ரொம்ப பெருமையா அதாவது கூட்டினாங்க. ஏன்னா பக்கத்துல மயில்ராவணன் கண்ட தவுசி நாடகம் சிறப்பா நடத்தி கொடுத்தேன். பெற்றவங்களுக்கு தான் தெரியுமா பிள்ளையுடைய அருமை, கற்றவருக்கு தான் தெரியுமா கல்வியுடைய பெருமை. படிக்காதவங்க என்ன தெரியும், படிக்காதவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. பிள்ளை பெக்காதவங்க என்ன தெரியும், ஒண்ணும் தெரியாதுங்க. அதனால கதையுடைய அருமை தெரிஞ்சவங்க என்னை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டாங்க. அதனால கலை உலகவே இன்னைக்கு 57 வருஷம் ஆகுற மூஞ்சல பவுடர் பூசி, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, பெரிய பெரிய மகான் எல்லாம் பார்த்தேன். சின்னச்சேலம், ஆத்தூர், கெங்கவள்ளி, மொத்தக்கல், கடலூர் வரலாம், ஆனந்த மேடம், எரிஞ்சிப்பேட்டை, அம்மாப்பேட்டை, கொம்பரப்பாளையம், ஈரோடு, நாமக்கல் வரலாம். கால் வைக்காத ஏரியாவே கிடையாது. ஊட்டிப்பட்டி கவர்ந்தேன் கூத்துக்கு வர்றான்னா போய் பார்க்கலாம்னு தான் சொல்லணும். ஏங்க அந்த ஊருக்குள்ள எதுக்கு போனீங்க? கூத்துக்கு போய்க்கிறீங்க. அப்படி கலை உலகிலே கலையை தெரிஞ்சவர் தாய்மார்கள் நமக்கு அள்ளி கொடுத்திருக்காங்க. 50 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபாய். காசு இட்டா தருமம் தொலையும், பணம் போட்டா பாவம் தீரும். கொடுத்து பேரு வாங்கணுமா கூத்தாளிங்களுக்கு, அது அர்த்தம் என்ன? கொடுத்து பேரு வாங்கணுமா கூத்தாளிங்களுக்கு, அது அர்த்தம் என்ன? நீங்க 10 ரூபாய் கொடுத்தாலும், 50 ரூபாய் கொடுத்தாலும், 100 ரூபாய் கொடுத்தாலும், நமக்காக மாபெரும் சபையிலே ஒரு காலி கொடுக்க மறுகாலி மலை போல் வளர்ந்து அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, பெத்து பிறப்பு, ஆடு மாடு அவரெல்லாம் செய்யும் தொழில் மக்கச்சமுத்து, மனச்சமுத்து, தானி சமத்து, தகர சமத்து, பட்டு பெரிய பால் பால கொஞ்சி வேறு போன பக்கமெல்லாம் போர் போராக வளர்ந்து ஏழுமலை கொண்டாமன், திருப்பதி வெங்கடாசலம் தங்க கோபுரம் வந்தது போல, ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோபுரம் வந்தது போல, பழனி முருகனி கோபுரம் வந்தது போல, கோல் உயர குடி உயர பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் ராமோ. பாத்தியா, 10 பேருக்கு ஒரு நாள் சபை, 100 பேருக்கு ஒரு நாள் சபை. இப்படி சபையில் இப்படி ஒரு புண்ணிய வாக்கு நம்ம செய்த பாவம் தொலையும். 10 ரூபாய் இருந்தா உங்களுக்கு டீ செலவு, அந்த 10 ரூபாய் இருந்தா கூத்தாளிங்களுக்கு வழிபோக்கு செலவு. 10 ரூபாய் கொடுத்தாங்கிற எங்களுக்கு ஒரு பெருமை, கூத்தாளிங்களுக்கு 10 ரூபாய் கொடுத்தான்னு உங்களுக்கு ஒரு பெருமை. ஆனா இப்படி ஒரு புண்ணியமான ஒரு வரம் சபையில கிடைக்கும். நான் உங்களை போல ஒரு மனுஷனாக இருந்தாலும் நான் போற்றுவது வேடங்கள், அரி தரம் என்று சொல்லக்கூடிய அரியினுடைய தரத்தை மூஞ்சிலே பூசி, இதோ 10 பேருக்கு முன்னால பாரதி குமார் ராமாயணமோ, நாவலிஸ்டோ, சிலப்பதிகாரமோ கதையை பாடி ஆடி இது அந்த கடவுளை மறந்துட மத்தியா, அந்த புண்ணியம் உமக்குத்தான். படிக்கிறவங்களை விட கேட்கிறவங்களுக்கு தான் அதிகமா. அதனால இப்படிப்பட்ட சபையில நம்ம கல்வி கொடுத்திருக்காங்க. 50 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய். அதனால நான் இன்றைய மரபா சீரனாக இருப்பேன் என்று. ஆனால் உங்கள் சென்றவரம்னா சிறப்பு வங்கி மார்க்கண்டலை போல் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு நீடூழி வாழ வேண்டும். என்ன பேரு?
கோவை ஏங்க ஈரோடு பக்கத்துல கோவை தெரியாம பேசி நமக்காக அவர் சொத்தை அள்ளி கொடுத்திருக்கார். ஒரு காணி கொடுக்க மறுகாணி தெரியாம அவர் பேரு கோவைங்க. அவர் கோபால் அந்த கோபால் மணக்காட்டு கோவ பையன் மணக்காட்டு கோவ பையன் பேச முடியல. அவசரத்துல இருந்து நம்ம கை சும்மா தாங்க இல்ல நானே குத்தி ஏன் உனக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கணும்? ஒரு கட்டி கூட தர மாட்டேங்குது. அதனால அவசரத்துல அள்ளி கொடுத்திருக்கான். அதனால ஒரு காலி கொடுக்க மறுகாலி மலைபோல இருந்து ஆண் போன பக்கம் அரசப்பட்ட ஆண்டு பெண் போன பக்கம் பெத்து பெருகி அஷ்ட பாக்கியத்தோடு வர்றான். ஆனா சொர்ணகாந்தாபுரி ஆளக்கூடிய என் பெயர் சத்தீஸ்வரனாக இருந்தாலும் சாந்தனாதேவி கல்யாணம் செய்தேன். சாந்தனாதேவியை கல்யாணம் செஞ்சுக்கிறீங்க? நான் சாந்தனாதேவி கல்யாணம் செய்து மாதவா அட ஆசைக்குத்தான் சாந்தனாதேவி கல்யாணம் பண்ணி கணவனும் மனைவியும் புருஷனும் பொண்டாட்டியும் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி அன்னைக்கும் சரி ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு குடும்பத்துக்கும் வேணும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு பொண்ணா பிறந்தா அந்த பொண்ணு வயித்துல ஒரு கருவாவது கூடி கலையணுமா. புத்திரபாக்கியம் இல்லாதவருக்கு தாய் வச்சா சாமிபா சாயுபா சாலுபா நான்காவது மொத்தத்தில் இடம் இல்லையா. கத்ன புருஷன மதித்து வாழாத பெண்கள் பூலோகத்தில் வாழ்ந்தாலும் பரவாயில்லை. புராணங்கள் பேசுது ஒரு பெண்ணு பருவமாயி கல்யாணம் செஞ்சா அந்த பொண்ணு வைத்து ஒரு கருவாவது கூடி கலையணும். அப்படி சாந்தனாதேவி கல்யாணம் செய்து அந்த அதாவது அரசால ஆணு பேரு சொல்ல ஒரு ஆணு பெருமைக்கு ஒரு பொண்ணு ஆசைக்கு ஒரு பொண்ணு அரசால ஒரு ஆணு. ஆனா கடவுள் கொடுத்த வரோம் நாம விலை கொடுத்து வாங்க போறது இல்ல நாமளா தேடிக்க போறது இல்ல. ஆனா இப்படிதான் முறை. ஒரு பெண் இருந்தா நமக்கு பெருமை. என் பிள்ளையா கொடுத்துருக்கான்பா நல்லா படைக்கிறாங்க என் பிள்ளையோட போயிட்டு வரேன். நீ ஆம்பளை பயமுட்டிலேயே கடந்து கடந்து சலுப்பாரி போயும் ஒரு நாளைக்கு ஆசையா பள்ளி வீட்டுக்கு போனா பாசத்தோட பிள்ளைங்களோட பெத்த பிள்ளைங்களோட வாழ்ந்துருக்கோம். ஒரு பொண்ணு வேணும். இருந்தாலும் அந்தி கடன் கழிக்க அதை செத்து போயிட்டா மண்ணு தள்ள கொல்லி வைக்க கை கொடுக்க ஒரு ஆணு வேணும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆணும் பெண்ணும் அவசியம். அப்படி இருக்க நான் சத்தீஸ்வரனாக பிறந்து சாந்தனாதேவி கல்யாணம் செய்து எனக்கு ஆண் வாரிசு தான் உண்டோ தவிர எனக்கு பெண் வாரிசு இல்லை. அப்படி ஆண் குழந்தை பிறந்தோடனே என் குடும்பம் என்னாச்சு தெரியுமா? ஐயோ
இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.